வணக்கம், வெல்கம் டு ஜேகே கிரியேஷன். லாஸ்ட் வீடியோவில் ஆரி சிம்பிள் border ஒர்க் எப்படி டிஃப்ரெண்ட் மெத்தடில் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் பட்டு பாவாடையோட நெக் டிசைன் எப்படி ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான நெக் border தான். இனி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி பட்டுப்பாவாடையோட நெக்லைனை மார்க் பண்ணிப்போம். ஸ்டிச் பண்ணுறதுக்காக சரி த்ரெட் எடுத்திருக்கேன். சரி த்ரெட்டில் நாம் 5 லேயர் வார மாதிரி செயின் ஸ்டிச் கொடுத்துப்போம். அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். செயின் ஸ்டிச் போட நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய நெக் மாடலுக்கும் நெக் borderக்கும் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடியது தான் செயின் ஸ்டிச். இனி இது ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து நாம் சுகர் பீட் கொடுத்துப்போம். பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்காக நான் 24.4 mm நீடிலும் நார்மல் மெஷின் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். ஒரு எண்டில் இருந்து த்ரெட்டை வெளியில் எடுத்து அந்த த்ரெட்டில் ரெண்டு பீடாக சுகர் பீடை கோர்த்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒர்க் தான். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டு பீடாவோ சிங்கிள் பீடாவோ தான் ஸ்டிச் பண்ணணும். 3 4ன்னு சொல்லி பீட்ஸாக கோர்த்து நாம் ஸ்டிச் பண்ணக்கூடாது. இனி இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த லேயருக்கு நான் 3 mm சைஸ் பீடும் சுகர் பீடும் எடுத்திருக்கேன். ஒரு 3 mm பீடும் ஒரு சுகர் பீடும், ஒரு 3 mm பீடும் ஒரு சுகர் பீடும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்து நாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். அடுத்த லேயருக்கு நான் சுகர் பீட் எடுத்திருக்கேன். சுகர் பீடையும் நாம் ரெண்டு பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து நாம் இந்த மாதிரி 1/4 இன்ச் வாக்கில் மார்க் பண்ணி அந்த இடத்துலேருந்து நாம் 3 mm பீடை நாம் கொடுக்க போகிறோம். மார்க் பண்ணின இடத்துலேருந்து த்ரெட்டை எடுத்து ஒரு 3 mm பீடை கொடுத்து ஒரு ஸ்டிச், த்ரெட்டை அப்படியே வெளியில் எடுத்து ஒரு லென்த்தான ஒரு செயின் ஸ்டிச், மறுபடியும் ஒரு 3 mm பீட், ஒரு செயின் ஸ்டிச், மறுபடியும் ஒரு 3 mm பீட், ஒரு செயின் ஸ்டிச். இந்த மாதிரி இந்த நெக் ஃபுல்லாகவே நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.
இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி இந்த பீடை சுற்றி நாம் ஹாஃப் ஃப்ளவர் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நான் சுகர் பீட் எடுத்திருக்கேன். ரெண்டு பீடாவோ சிங்கிள் பீடாவோ வச்சு நாம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்து நாம் ஃப்ளவரோட சென்டர் பகுதியிலிருந்து த்ரெட் எடுத்து 2 சுகர் பீடும் ஒரு 3 mm பீடும் ஒரு 2 mm பீடும் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிப்போம். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம லாக் ஸ்டிச் போட்டுப்போம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது நாம் லாக் ஸ்டிச் கண்டிப்பாக போட்டு தான் அடுத்த ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணணும். இனி இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாருங்கள், ஃபினிஷிங்கில் இப்படித்தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் ஆரி பார்டர் ஒர்க் தான் நாம் பார்க்க போகிறோம். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம். தேங்க்யூ.